வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களின் மனம்தான் இவர்களின் மிகப்பெரிய செல்வம். மற்ற ராசிகளில் காணப்படாத ஒரு தனி சக்தி இவர்களுக்கு உள்ளது. ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அது நிறைவேறும் வரை நிற்க மாட்டார்கள். இவர்களின் உள்ளே ஒரு அமைதியான நம்பிக்கை ஓடிக்கொண்டே இருக்கும். சவால்கள் வந்தாலும் அந்த நம்பிக்கை உடையாது. அவர்கள் மெதுவாக நடப்பார்கள், ஆனால் எப்போதும் சரியான திசையில் மட்டுமே நடப்பார்கள். இவர்களின் உழைப்பு குரங்கு போல் துள்ளி அல்ல, காளை போல உறுதி. இந்த உறுதியே இவர்களை வாழ்க்கையில் எதையும் சாதிக்கும் நிலைக்கு இழுத்துச் செல்கிறது. மற்றவர்கள் பழி கொடுக்கும் இடத்திலும் ரிஷபம் தாங்கிக் கொண்டு பார் போல நிற்கும் தன்மை கொண்டவர்கள். மேலும் ரிஷப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தில் மிகவும் வலிமையான அம்சம் அவர்களின் செல்வம் சேரும் விதம். இவர்களுக்கு பணம் ஒரு திடீரென வராது, ஆனால் மெதுவாக, அழுத்தமாக, நிதானமாக சேர்ந்து பெருகும். ஒரு நாணயம் சேரும் போது அடுத்த நாணயம் தானாக குவியும். இவர்களுடைய கணக்கில் பணம் குறைவது அபூர்வம். சிறிது சேமித்து கொள்வோம் என்று நினைக்கும் போதே பிரபஞ்சம் அவர்களுக்கு இரட்டிப்பு வாய்ப்புகளை தரும். தொழிலில் இருந்தாலும் செல்வம், வியாபாரம் இருந்தாலும் செல்வம், தங்கம் வைத்தாலும் செல்வம், நிலம் எடுத்தாலும் செல்வம். இவர்களுடைய பணம் அதிர்ஷ்டம் என்பது வெள்ளம் போல வருவது அல்ல, குடை வெள்ளம் போல தொடர்ந்து சேர்ந்து பெருகுவதுதான். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். இவர்களின் அமைதியான பேச்சு, உறுதியான நம்பிக்கை, அன்பு நிறைந்த நடத்தை எல்லாம் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல். பெற்றோர்களுக்கு உண்மையான ஆதரவு, குழந்தைகளுக்கு பொறுப்பான காப்பு, துணைவனுக்கு துணைவியாருக்கு நம்பிக்கை. இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நின்றால் வீடு வீடல்ல, கோட்டை போல சாயாத அடிப்படை மதிப்பாக மாறும். எல்லாவற்றையும் தாங்கும் திறன் இவர்களுக்கு பிறப்பிலேயே கிடைத்தது. ஒரு குடும்பத்தை பல ஆண்டுகளுக்கு நிலைப்படுத்தும் சக்தி இவர்களுடைய மனதில்தான் உள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் வெளியே அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் ஒரு திறன், ஒரு கனவு, ஒரு தீர்மானம் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். இவர்களின் மனதில் பிறக்கும் எண்ணம் சாதாரணமாக எண்ணமல்ல, அது நிறைவேறும் எண்ணம். இவர்களுக்கு காத்திருக்கவும் அமைதியாக இருக்கவும் தெரியும். இத்தனையும் சேர்ந்து இவர்களை கவனிக்காமல் இருந்திருந்த உலகமே ஒரு நாள் இவர்களை கவனிக்க தொடங்கும். இந்த ராசிக்காரர்களின் பெரிய வெற்றிகள் மற்றவர்களுக்கு எப்படி சாத்தியம் என்று தோன்றும், ஆனால் அது அவர்களுடைய பொறுமை, பயம் இல்லாத முயற்சி, மனதில் இருக்கும் நம்பிக்கை எல்லாம் சேர்ந்ததின் விளைவு. ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் வாங்கும் வீடு அல்லது நிலம் இவர்களின் வாழ்க்கையவே மாற்றிவிடும். வீட்டை வாங்கினால் அந்த வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டம் சேரும். நிலம் வாங்கினால் அதன் மதிப்பு ஆண்டுகள் போக போக பல மடங்கு உயரும். அவர்கள் சொத்து வாங்கும் நேரம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் வாங்கிய பிறகு அந்த சொத்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும். இது ரிஷபராசிக்காரர்களின் ஆழமான அதிர்ஷ்ட ரகசியம். நிலத்தில் வேரூன்றுவது இவர்களின் வாழ்க்கை மிஷன் மாதிரி. ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேலைகளை எடுத்தாலும் அது அதிக உயரத்திற்கு செல்லும். ஆரம்பத்தில் இவர்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யும் செயலின் தரம், நேர்மை, சிரத்தை எல்லாம் சேர்ந்து அவர்களை மேலே மேலே தூக்கும். இவர்களுக்கு தோல்வி தற்காலிகம், வெற்றி நிரந்தரம். மேலாளர், வியாபாரி, கலைஞர், தொழில்நுட்பம், நிலம் தொடர்பான தொழில் எது செய்தாலும் இவர்களுக்கு நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். அவர்களுடைய உழைப்பை பிரபஞ்சம் தாமதமாக அறிந்தாலும் ஒருமுறை அடைந்துவிட்டால் பல மடங்கு ஆசீர்வாதங்கள் வழங்கும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அவர்களின் பாதம் நிலைக்கு தொற்று தீர்க்கும். அவர்கள் ஆடம்பரத்தை விரும்பினாலும் அதை அடிப்படை வேர்களை மறந்து விரும்புவதில்லை. இவர்களின் வாழ்க்கை ஒரு பருத்த மரம் போல, மெதுவாக வளர்ந்தாலும் வேர்கள் ஆழத்தில் இருக்கும். புயல் வந்தாலும் கைது செய்யப்படாத சக்தி இவர்களிடம் இருக்கும். மற்ற ராசிகள் அலைபேசி போகும் போது ரிஷபராசிக்காரர்கள் நிலையான வாழ்க்கையின் உயிரோட்டம். அதே போல ரிஷப ராசிக்கு கடந்த 137 நாட்களாக சனி வக்ரத்தில் இருந்த நிலையில் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இதுவரை லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் இருந்ததால் பெரிய அளவில் லாபத்தை பெற்றிருக்க மாட்டீர்கள். தற்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. தொழிலில் நீங்கள் போடும் உழைப்புக்கேற்ற லாபத்தையும் அடையும் காலகட்டமாக இருக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். குருவின் நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்ய போவதால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள், தேக்க நிலைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த வகை இடைஞ்சலும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும்.
அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செல்வம் என்பது ஒரே ஒரு சம்பள உயர்வு அல்ல. அது மிக அமைதியாக ஆனால் மிக வலிமையாக வாழ்க்கையில் ஏறும் ஒரு சக்தி. குறிப்பாக இவர்களுக்கு வரும் செல்வ உயர்வுகள் 3 தனியான அலையாக வாழ்க்கையை மாற்றிவிடும். முதலாவது அலை ஒரு விதமான வாய்ப்புகளை கொண்டு வரும். திடீரென யாரோ ஒருவர் சொன்ன ஒரு தகவல், ஒரு மறைமுக முதலீட்டு வாய்ப்பு அல்லது நீண்ட நாள் முயற்சிக்கு கிடைக்கும் பெரிய நன்மை. இரண்டாவது அலை முயற்சிக்கு கிடைக்கும் பலமாக செயல்படும். வேலையில் உயர்வு, தொழிலில் லாபம், துணை வருமானம், அசாதாரண வளர்ச்சி. இறுதி அலை வாழ்க்கையில் நிலைத்த செல்வம் உருவாகும் கட்டம். வீடு, நிலம், ஆவணங்கள், வங்கியில் பெரும் சேமிப்பு, குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் பாதுகாப்பு. ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பை விரும்புவார்கள். அதன் பலன்கள் தாமதமாக வந்தாலும் திடீர் வளர்ச்சியாக சேரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கார் வாங்குவது வெறும் போக்குவரத்திற்கான பொருள் அல்ல. அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் போல செயல்படும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆதரவு கொண்ட காலங்களில் திடீரென கார் வாங்கும் ஆசை மட்டும் வராது. பொருளாதாரத்திலும் மனதிலும் சூழ்நிலையிலும் அனுமதி கிடைத்துவிடும். குறிப்பாக சேமிப்பிலிருந்த தொகை முடிவடையும். எதிர்பாராத பணம் நுழைவு வரும். அல்லது ஒரே நலத்திட்டம், கம்பெனி லோன் அல்லது குடும்ப ஆதரவு மூலம் கார் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். சில ரிஷபராசிக்காரர்கள் பழைய சிறிய காரில் தொடங்கி சில வருடங்களிலேயே பெரிய எஸ்யூவிக்கு அப்கிரேட்டராகி விடுவார்கள். இது அவர்களின் ஸ்லோ ஃபர் ஸ்டெடி அப்கிரேட்ஸ் டிஸ்னியின் நேரடி சாட்சி. ரிஷபராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அவர்களின் அதிர்ஷ்டத்தை முழுவதும் மாற்றிவிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. இவர்களுக்கு வரும் துணை மிக அமைதியான, புரிதல் நிறைந்த, நிதானமான குணம் கொண்டவராக இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது வாழ்க்கை முன்னோட்டத்தின் முக்கிய தளமாகும். திருமணத்திற்கு பிறகு வீட்டில் அமைதி அதிகரித்து வேலைவாய்ப்பு விரிவாகி வருமானமும் வளமும் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர் ஆணுக்கு வாழ்க்கை துணை நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவும். வாழ்க்கைக்கு விளக்கு போன்றவர். ரிஷப பெண்ணுக்கு அன்பு, பாதுகாப்பு, மரியாதை அளிக்கும் துணை கிடைக்கும். திருமணம் இவர்களுக்கு சிறந்த அதிர்ஷ்ட திருப்பு நிலையாகும். ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் நேரடியாக உதவி கேட்காமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் மறைமுகமாக வரும். உதவ வேண்டும் என்று நினைக்காத கூட தீர்மானிக்கும் நேரத்தில் இவர்களுக்கு துணை நிற்பார்கள். ஒரு வழக்கு சிக்கல் திடீரென தீறிவிடும். ஒரு பிரச்சனையில் இருந்தால் திடீரென ஒரு நல்ல ஆலோசனை வந்து தவறை தவிர்க்க உதவும். அல்லது கடைசி நொடியிலும் ஒரு காரணம் வந்து பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். இவர்களின் தாய் வழி ஆசீர்வாதமும் மிக வலுவானது. தெரியாமல் கிடைக்கும் பாதுகாப்பு, வழிகாட்டல், முன்னேற்றம் அனைத்தும் இந்த ராசிக்காரர்களுக்கே விசேஷம். ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக வலிமையான மனதை கொண்டவர்கள். இவர்களை தவறாக பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு நீண்ட காலம் வெற்றி கிடைக்காது. ரிஷபராசிக்காரர்கள் சொல்லாமல் கணக்கிடப்படி நடந்து கொள்வார்கள். அதனால் எதிரிகள் தங்களாகவே பின்வாங்கும் சூழ்நிலை உருவாகும். இவர்களின் பொறுமை, உறுதி, நிதானம் அப்படிப்பட்டது. எந்த நெருக்கடிகளையும் விவேகத்துடன் சமாளித்து எதிரிகளை சமாதானப்படுத்தவோ அல்லது முற்றிலுமாக புறக்கணிக்கவோ தெரியும். அநியாயம் செய்ய முயற்சிக்கிறவர்கள் தாமாகவே கிழிந்து விடுவார்கள். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை 3 சக்தி வாய்ந்த காலகட்டங்களால் மாற்றப்படும். முதல் கட்டம் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள், வேலை மாற்றங்கள், திசை தெளிவு, உறுதி அதிகரிக்கும். செல்வம் அதிகரிக்கும். வீடு வாங்கும் வாய்ப்பு வரும். திருமண வாழ்க்கை நிலைபெறும். தொழிலில் வலுவடையும். இது அவர்களின் ராஜயோக காலம். மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சமூக மரியாதை, குடும்ப அமைதி, தொழிலில் உச்சநிலை. ரிஷப ஆண்கள் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் பொறுப்பு உணர்ச்சியுடன் இருப்பார்கள். நிதானமாக முடிவெடுப்பார்கள். ஆனால் ஒரு முடிவெடுத்தால் அதை வெற்றி பெறும் வரை விடமாட்டார்கள். இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் உறுதியானது. வாழ்க்கையை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அமைத்துக் கொள்வதில் இவர்களுக்கு தனியான நிபுணத்துவம் உண்டு. அன்பும் உணர்ச்சியும் மரியாதையும் கலந்து இருக்கும் குணம். ரிஷப பெண்ராசி என்பது அழகும் அறிவும் பொறுமையும் கலந்த சக்தி. குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு, உறவுகளுக்கு அன்பை பகிரும் தன்மை, மன உறுதியும் உள்ளார். வாழ்க்கை இலக்கை அடைய இவர்களின் பொறுமை, ஒருமைத்தனம், சாமர்த்தியம் எதிர்பாராத வெற்றிகளை கொண்டு வரும். வீட்டையும் தொழிலையும் ஒரே சமயம் ஒழுங்காக செய்து காட்டும் ஆற்றல் இவர்களின் பெரிய வரம். அதே போலதான் ரிஷபராசிக்காரர்கள் பணக்காரராக மாறுவது திடீர் லாட்ரி போல் இல்லாது நீண்ட நாள் அடித்தளத்தின் மீது உருவாகும் நிலைத்த செல்வ கட்டமைப்பு போல இருக்கும். இவர்களுக்கு வரும் பணக்கார யோகம் 3 முக்கிய அம்சங்களில் ஒளிந்திருக்கிறது. முதலாவது, இவர்களின் நிதானமான பண நிர்வாகம். ₹1 கூட வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு செலவும் நாளை நன்மைகளை தர வேண்டும் என்று மட்டுமே செய்கிறார்கள். இரண்டாவது, இவர்களின் முதலீட்டு உணர்வு. நிலம், தங்கம், வாகனம், வணிகம் போன்றவற்றில் நிதானமாக எடுத்த முடிவு பல வருடங்களுக்கு பிறகு பெரும் லாபத்தை தரும். மூன்றாவது, இவர்களின் உழைப்புத்திறன். ரிஷபராசிக்காரர்கள் அமைதியான செல்வம் தேடுபவர்கள். யாருக்கும் தெரியாமல் கட்டிக்கொண்டே இருப்பவர்கள். ஒரு நாள் அந்த செல்வம் மலை போல் உயர்ந்து நிற்கும். அவர்கள் வாழ்க்கையில் 30
45 வயதுக்குள் மிகப்பெரிய பண உயர்வு, தொழிலில் சொந்த அடையாளம், புதிய வருமான வழிகள், பெரிய சேமிப்பு உருவாகும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது அது வெறும் சொத்து வாங்கல் மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கை சாதனையின் சின்னம். இவர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை சிறு வயதிலிருந்தே இருக்கும். அவர்கள் முதலில் நிலை அமைத்து பின்னர் சீரிய திட்டமிடலுடன் ஒரு சிறப்பான வீட்டை வாங்குவார்கள். குறிப்பாக சுக்கிரன் மற்றும் சந்திரன் நல்ல நிலைக்கு வரும் காலங்களில் திடீரென வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு தள்ளுபடி, வங்கி லோன் அனுமதி அல்லது பழைய சொத்து விற்று கிடைக்கும் லாபம் மூலம் புதிய வீடு வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்கள் தாமதமாக வரும். ஆனால் வரும்போது அந்த வெற்றி அலை நின்றே போகாது. பல வருடங்களாக முயன்று பலன் காணாத விஷயங்கள் ஒரே மாதத்தில், சிலருக்கு ஒரே வாரத்தில் நிறைவேறும். அந்த தருணம் இவர்களுடைய ராசியில் புதைப்பாளன் திறப்பு காலம் என்று சொல்லப்படும். யாரும் கவனிக்காத நேரத்தில் பிரபஞ்சத்தின் கதவு இவர்களுக்காக திறக்கும். அந்த நேரத்தில் கடின உழைப்பும் பொறுமையும் மன நம்பிக்கையும் சேர்ந்தால் திடீரென பெரிய வருமான வாய்ப்பு, தொழில் உயர்வு, சொத்து சேர்த்தல், குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் ஒரே தடவையில் இவர்களின் வாழ்க்கைக்கு பாயும். இவர்களை பல வருடங்கள் பின்னால் வைத்திருந்த நிலை திடீரென முடிந்து எவ்வளவு காலம் காத்திருந்தோமோ இதுவே அந்த நேரம் என்று உணர வைக்கும் அதிர்ஷ்ட மாற்றம் வரும். அதே போலதான் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கிறது என்று பல நேரங்களில் உணர மாட்டார்கள். ஆனால் அவர்களை பாதுகாக்கும் அதிசய சக்தி நிஜமாகவே செயல்பட்டு வருகிறது. சில பெரிய ஆபத்துகள் இவர்களுக்கு நெருங்கும் முன்பே தானாகவே தடுக்கப்பட்டுவிடும். மனிதர்கள் செய்ய முடியாத பாதுகாப்பை பிரபஞ்சமே அவர்களுக்கு செய்து தரும். வழி தெரியாத நேரத்தில் சரியான நபர், சரியான வார்த்தை, சரியான வழிகாட்டுதல் அனைத்தும் இவர்களிடம் வந்து சேரும். இவர்களின் மனம் தூய்மையாக இருக்கும் போது சுக்கிரனின் அருள் மிக சக்தியாக செயல்பட்டு அவர்களின் வாழ்வை குறுக்கிட்ட தீய பார்வைகள், மனிதர்களின் பொறாமை, வேண்டாத தடைகள் எல்லாம் கரைந்து போகும். தெய்வ அருள் இவர்களை தள்ளாமல் எப்போதும் சீராக உயர்த்தும். ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை வெறும் உழைப்பால் மட்டும் குவிப்பதில்லை. அவர்களுடைய சிந்தனை, திட்டமிடல், நேரம் பார்த்த செயல்பாடு இவை அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய செல்வ வலை கட்டிவிடும். இவர்களுக்கு சொந்தமான ரகசிய பணவரவு நடக்கும் வழிகள் என்ன? கடினமான நேரத்தில் கூட அவர்கள் பணத்தை பாதுகாக்கும் திறன், நிலம், தங்கம், வாகனம், வீடு போன்றவற்றில் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் திறன், சொத்து விற்று வாங்கும் போது அதிக லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டம். சிலருக்கு திடீரென வருமானம் வரும் சைடு வியாபாரம் யோகம். சிலருக்கு குடும்பத்திலிருந்து வரும் வாரிசு வளம். சிலருக்கு வெளிநாடுகள் மூலம் வருமான உயர்வு. இவை அனைத்தும் சேரும்போது ரிஷபராசிக்காரர்கள் 35 வயதுக்குள் இடையில் மிகப்பெரிய பணநிலையை உருவாக்கி விடுவார்கள். அமைதியாக கட்டி வைக்கும் செல்வம் இவர்களின் வாழ்க்கையை பல்லாண்டுகளுக்கு பாதுகாக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் மிக பொருளாதாரமாகவும் நடைமுறையாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஆழமான ஆன்மீக சக்தி கொண்டவர்கள். சிரமங்கள் வரும்போது கோபப்படாமல் அமைதியாக தாங்குவது இவர்களின் ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு. சிலருக்கு திடீரென ஆன்மீகத்திற்கு ஈர்ப்பு வரும். அதே போலதான் கோவில், தியானம், ஜபம் எந்த வடிவமாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் அமைதி அவர்களின் மனதை மாற்றி புதிய சக்தியை உருவாக்கிவிடும். ஆன்மீக திசை இவர்களை எந்த பெரிய தடைகளையும் வெல்லும் வீரராக்கும். இவர்களுக்கு மன ஆசீர்வாதம் என்பது வாழ்க்கையை வழிகாட்டும் மிகப்பெரிய அஸ்திரம். இந்த ராசிக்காரர்கள் குடும்பம், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் காப்பு மரமாக இருப்பார்கள். இவர்களின் குடும்பத்தினருக்கு ரிஷபராசிக்காரர்களால் கிடைக்கும் பலன்கள் நிறைய. பெற்றோர்கள் இவர்களால் பெருமை அடைவார்கள். சகோதரர்கள் இவர்களுடைய உதவியால் முன்னேறுவார்கள். வாழ்க்கை துணைக்கு இவர்களால் நிலையான நம்பிக்கை கிடைக்கும். குழந்தைகள் இவர்களின் காப்பால் உயர்ந்த வாழ்க்கை பெறுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தாலே சூழல் அமைதியாக இருக்கும். எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக தலையை நிமிர்ந்து நிற்பார்கள். அவர்களுடைய இருப்பே குடும்பம் தன் திசையை தானே கண்டுபிடிக்க உதவும். சொத்து சேர்க்கும் உச்ச கட்டம். வாழ்க்கையில் ஒரு நாள் இவர்களுக்காகவே ஒரு பெரிய சொத்து சேர்ப்பு வாய்ப்பு திறக்கப்படும். உயர்ந்த பல்லவி அல்லது வியாபார வெடிப்பு. இவர்களின் தொழில் வாழ்க்கை திடீரென அடுத்த நிலைக்கு சென்று விடும். குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிகழ்வு. நீண்ட நாட்களாக காத்திருக்கும் மகிழ்ச்சி சகல சிரமங்களையும் துடைத்து புதிய தொடக்கத்தை தரும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அவர்கள் எதிரியின் முன் ஒருபோதும் தளர மாட்டார்கள். அவர்கள் வெளியில் அமைதியாக நடப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் எரியும் நெருப்பு போல ஒரு சக்தி இருக்கும். யாராவது இவர்களை துன்பப்படுத்த முயன்றாலும் அந்த நபரின் திட்டம் கடைசியில் அவர்கள் மீதே மாறிவிடும். ஒரு கர்ம சுழற்சி இந்த ராசியின் இயல்பாகவே உள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் நேராக எதிரியை எதிர்கொள்ள மாட்டார்கள். பதிலுக்கு அமைதியாக வேலை செய்து உயர்ந்து வெற்றி பெற்று அந்த எதிரியை தானாகவே மௌனமாக்குவார்கள். மேலும் இவர்களின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்களை தடுப்பவர்கள் தாமாகவே கீழே விழும். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக மேலே ஏறி பிரகாசிப்பார்கள். வாழ்க்கையில் இவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தவறுகள் கூட பின்னர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். அமைதி என்பது இவர்களின் ஆயுதம். சாதனை என்பது இவர்களின் பழி தீர்க்கும் கருவி.
அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சில ஆசீர்வாதங்கள் சாதாரண கண்களுக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையை முழுவதும் பாதுகாக்கும் அற்புதங்கள் அது. உதாரணமாக, கடைசி நிமிஷத்தில் நஷ்டத்தில் விழக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தப்பித்தல், செய்யாத தவறுகளுக்கும் பழி வராமல் காப்பாற்றும் சக்தி, தவறான நண்பர்கள் தானாகவே தூரமாகி போவது, தீய பார்வைகள் இவர்களுக்கு ஒட்டாமல் தவிர்த்து விடுவது, வழியில்லா இடத்தில் திடீரென நல்ல முடிவு வருவது போன்றவை. இந்த ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் இவர்களின் நற்குணத்தாலும் குடும்பத்திற்கு செய்த சிரமங்களாலும் உள்ளத்தின் தூய்மையாலும் கிடைப்பவை. மற்றவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு தெய்வம் தந்த மறைமுக பாதுகாப்பு. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிக கடுமையான துக்கங்கள் வரும். அது குடும்பத்தில் ஏற்பட்ட சிரமமாக இருக்கலாம், தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சியாக இருக்கலாம், நெருங்கியவர்களால் ஏற்படும் ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் இந்த ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால், அந்த துக்கம் இவர்களை உடைக்க அல்ல, மாற்றத்திற்காக வருகிறது. ஒவ்வொரு கடினமான நேரமும் இவர்களை இன்னும் வலிமையாக மாற்றுகிறது. துக்கத்திற்கு பிறகு இவர்களின் மனதில் ஒரு புதிய சக்தி உருவாகும். அந்த சக்தி இவர்களை முன்பு இருந்த நிலையை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தும். ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கும் துக்கம் அதிர்ஷ்டத்திற்கான முன்னாள் பயிற்சி. அந்த துக்கத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய கிளிக் காலத்திற்குள் நுழையும். மேலும் இவர்களின் ராசிக்கே ஒரு தனியான வெளிநாட்டு இணைவு உண்டு. சிலருக்கு படிப்புக்காக, சிலருக்கு வேலைக்காக, சிலருக்கு குடும்பத்துடன் குடியேறுவதற்காக, சிலருக்கு வியாபாரம் வளர்வதற்காக வெளிநாடு வாய்ப்பு திறக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு சென்றால் அவர்கள் மிக விரைவில் அந்த சூழலுக்கு பழகி போய் தங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் வேலை, வருமானம், நல்ல மனிதர்கள் இவர்களை சுற்றி வருவார்கள். வெளிநாடு இவர்களுக்கு பண உயர்வு மட்டும் தராது, புதிய பார்வை, புதிய நம்பிக்கை, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சரியான திசை ஆகியவையும் கிடைக்கும். மேலும் ரிஷபராசி ஆண்கள் உலகில் கிடைக்கும் மிக நம்பகமான, நேர்மையான, உண்மையான மனிதர்கள். அவர்கள் எடுத்த வாக்குறுதியை உயிர்ப்புப்போடு காப்பாற்றுவார்கள். அவர்களிடம் கோபம் மெதுவாக வரும், ஆனால் வந்தால் அது நீண்ட நேரம் எடுக்கும். உறவுகளில் பாசம் மிக அதிகம். குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்யும் மனசு கொண்டவர்கள். பண விஷயத்தில் நிதானம், சொத்து சேர்ப்பதில் ஆர்வம், பொறுப்பில் பக்கா நிலை, இவையெல்லாம் இவர்களை இயற்கையாகவே ஒரு வலிமை மனிதனாக்கும். இவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடந்தாலும் பிறகு வரும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி பெண்கள் அழகு, அமைதி, நிதானம், அன்பு, இந்த 4 குணங்களின் சேர்க்கை குடும்பத்தை பொன்னாக காப்பாற்றும் திறன் இவர்களுக்கு இயற்கையான வரம். இவர்களுடைய அனுபவம் ஆழமாக பேசும், முடிவுகள் தெளிவானவை, மனதில் யாருக்கும் காயம் வரக்கூடாது என்ற கருணை உள்ளது. பணத்தை சேமிப்பதில் அவர்கள் வல்லுநர்கள். குடும்பத்தின் ஒவ்வொரு செலவையும் பொறுப்புடன் கவனிக்கும் திறன் உண்டு. திருமணத்திற்கு பிறகு இவர்களே அந்த வீட்டின் நிம்மதிகளையும் செல்வ உயர்வுகளையும் தீர்மானிப்பவர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் தான் முடிவு செய்வேன் என்ற கட்டம் தானாக உருவாகும். எதிர்காலத்தில் வேலை, வியாபாரம், குடும்ப முடிவுகள் எதிலும் பிறர் கருத்திற்கு பதிலாக தன் மனசு சொல்லும் பாதையைத்தான் பின்பற்றத் தொடங்குவார்கள். இந்த தலைமை குணம் பிறக்க வந்தது போலவே ரிஷபராசிக்கு இருக்கும். ஆனால் அது முழு சக்தியில் வெளிப்படும் நாட்கள் வெகு சிலருக்கே தெரியும். குறிப்பாக 30+ வயதிற்கு பிறகு இவர்களின் வார்த்தைக்கு ஒரு தனி எடை கிடைக்கும். சிலர் பேசினாலே இதுதான் சரி என்று அனைவரும் ஏற்றுவிடுவார்கள். இதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை. இது ரிஷபராசியின் பகுத்தறிவு பிளஸ் அனுபவ புத்தி, அமைதியான ஆளுமை சேர்த்து உருவான இயற்கை தலைமை ஆற்றல். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு சீரான நடைபோக்கும் கணக்கு பார்ப்பவர்களாக இருந்தாலும் சில நாட்களில் இவர்களே ஆச்சரியப்படும்படி இது எப்படி நடந்தது என்று சொல்லும் வகையில் அற்புத வெற்றி கிடைக்கும். ஒரு தடவை இந்த அதிர்ஷ்டம் திறந்தால் வேலை, பணம், கண்ணியம், சாதனை என்றெல்லாம் அவர்கள் ஒரே சுவாசத்தில் ஏறத்தாழ எல்லாவற்றையும் அடைந்து விடுவார்கள். இந்த நாட்கள் பெரும்பாலும் புதன், குரு, சுக்கிரன் டிரான்சிட்களில் நிகழும். நீண்ட நாட்களாக நின்றிருந்த பணங்களும் பழைய கடன்களும் தடைப்பட்ட நல்ல செய்திகளும் ஒவ்வொன்றாக வந்து சேரும். பல காலகட்டங்கள் இவர்களுக்கு வாழ்நாளில் குறைந்தது 2 முறை கண்டிப்பாக வரும். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களை யாராலும் எளிதில் காயப்படுத்த முடியாது. இவர்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு திறன் அற்புதம். பிறர் செய்யும் கெட்ட திட்டங்கள், பொறாமை, இடையூறு முயற்சிகள், ஈவன் கண்ணேற்றும் முடியாமல் போகும் அளவுக்கு அவர்கள் ஒரு இயற்கை கவசம் இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசியின் ஆதார தெய்வ சக்தி பூமி தத்துவம். பூமியை யாராலும் உடனடியாக குலுக்க முடியாதது போல ரிஷபராசிக்காரர் யாராலும் அசைக்க முடியாது. இந்த கவசம் காரணமாக இவர்களின் எதிரிகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடிவில் தாமே வீழ்ந்து விடுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் முன்னேறுவதையும் பாதுகாப்பாக இருப்பதையும் தடுக்க எந்த தீ முயற்சியும் நீண்ட காலம் நிலைக்காது. ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் உள்ளிருந்து எல்லாவற்றையும் கண்காணிப்பார்கள். வெளியில் அமைதி, ஆனால் உள்ளே பஸர் போல வேலை செய்யும் ஒரு உணர்வு ரேடார். யார் நலம் கேட்டு வருகிறார்கள், யார் நலம் பார்க்க வருகிறார்கள், இதை ரிஷபராசிக்காரர் நொடியில் புரிந்து கொள்வார்கள். இந்த உள்ளுணர்வு இவர்களை பெரிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். தவறான உறவுகள், நஷ்டம் தரும் டீல்கள், பொய் நண்பர்கள், இவைகளை அவர்கள் சீக்கிரமே அடையாளம் காண்பார்கள்.
அதனால் ரிஷபராசிக்காரர்கள் தவறான பாதையில் செல்வது மிகவும் அரிது. ரிஷபராசிக்காரர்கள் எவரையும் நசுக்க முடியாத மென்மான பானம் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் செய்த நல்லவை ஒரு நாளும் வீணாகாது. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைக்காத இடத்தில் வாழ்வை மாற்றும் உதவி கிடைக்கும். இதை யூனிவர்ஸ் அவர்களுக்கு திருப்பி கொடுத்த ஆசீர்வாதம் எனலாம். இந்த திரும்ப வரும் பிளஸிங் காரணமாக ரிஷபராசிக்காரர்கள் மிக மோசமான நிலைகளிலிருந்தும் ஒரு பெரிய நட்சத்திரம் போல எழுந்து நிற்பார்கள். இந்த பிளஸிங் எபிசோட் அவர்களின் வாழ்க்கையில் குறைந்தது 3-4 முறை வரும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் பிறந்த குணத்தில் இருந்தே பணம் சேர்க்கும் ஆற்றல் மிக வலிமையாக பதிந்திருக்கும். பிற ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் ரிஷபராசிக்காரர்களை பணம்தான் தேடி வரும் நிலை உருவாகும். வாழ்க்கையில் எந்த வயதில் இருந்தாலும் ஆரம்பம் மெதுவாக ஆனால் வளர்ச்சி மலை போல இருக்கும். இவர்களுக்கு ஒரு முக்கியமான தன்மை ஒரு பணத்தை சம்பாதிக்கும் வழி சாய்ந்தாலும் அதே நேரத்தில் வேறொரு வாய்ப்பு திறந்து காத்திருக்கும். இது சுக்கிரன் கிரகத்தின் நற்சக்தி நேரடியாக இவர்களை காப்பாற்றும் சக்தி. ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் பணமாக மாற்றும் திறன் பெற்றவர்கள். கலை, தொழில், நிலம், வியாபாரம், மேலாண்மை, வேலை, கைத்தொழில் எது இருந்தாலும் அதை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண வருமான பாதையாக மாற்றுவார்கள். இன்றைக்கு சிறிய வருமானம் நாளைக்கு பெரிய அடித்தளம் என்பதே இவர்களின் வாழ்வியல் நெறி. யாரையும் நம்பாமல் தன் உழைப்பை மட்டும் நம்பி கட்டிக்கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் அதிகம். அதனால்தான் இவர்களின் செல்வம் ஒருமுறை உயரத் தொடங்கியதும் வாழ்க்கை முழுவதும் குறைந்து காண்பது அரிது. இவர்களின் நிதி அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய பலம் சிக்கனத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ அமைப்பு. பிறர் போல திடீர் சுல்தானா வாழ்க்கை இவர்களுக்கு இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை மதிப்பார்கள், அதை பாதுகாப்பார்கள், தேவையற்ற செலவுகளை வெறுப்பார்கள். இந்த குணம் காரணமாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் ஓயாமல் சேரும். நேரம் தாழ்ந்தாலும் பணம் வந்து சேரும். தாமதமாக முயன்றாலும் உலகம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் 2 வழியும் ரிஷபராசிக்காரர்களை செல்வ சக்தி படிப்படியாக மேல்மேல் இழுக்கும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.